டிஎம்கே தான் போடுவோம். தளபதி மு க ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறோம். இவர் திருமாவோட விஜயகாந்த் பண்ணாத என்னது இவர் பண்ணிட்டாரு. கூட்டணியில் இருக்கோம், மகத்தான கூட்டணி. எங்கள் அம்மா உள்பட அக்கௌண்ட்டில் கூட 5000 ரூபா பணம் வந்தது. வரைக்கும் மந்திரி பதவியோ துணை முதலமைச்சரோ பொறுப்பு கிடையாது. இங்கே இருக்கிற சனாதன சக்திகளை வீழ்த்துறது தான் எங்கள் தலைவருக்கு முக்கியமான குறிகளை. பிஜேபி கோல் ஒன்று வராங்க, அதை முடிக்கிறது தான் விடுதலை சிறுத்தை கட்சியோட நோக்கமும் சரி. தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் மதசார்பற்ற கூட்டணியை வெற்றி பெற தான் நாங்கள் போராடுறோம். இப்படினா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாதிரியார் வாயில் சாணத்தை தீக்கி தெளித்து அவர் ரொம்ப அவமானப்படியாக பெண்களை ஒரு கர்ப்பிணி பெண்ணை எட்டி வச்சு 2026 யாரை ஓட்டு போராடுங்க? நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம். டிஎம்கே தான். டிஎம்கே தான். என்ன காரணம்? ஏன்னா நான் வந்து விசிகால இருக்கேன். தலைவர் திருமாவோட வந்து கூட்டணியில் இருக்கோம், மகத்தான கூட்டணி. கண்டிப்பாக இந்த வாட்டி 2026 தளபதி மு க ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பார். ஏன் கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லார் அக்கௌண்ட்லேயும் எங்கள் அம்மா உள்பட அக்கௌண்ட்டில் கூட 5000 ரூபா பணம் வந்தது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் டிஎம்கே தான் ஓட்டு போகும். ஓகேண்ணா, இப்போ திமுக மிகப்பெரிய வெற்றியா இப்பதான் கொடுத்துட்டு திருமாவளவன் வெற்றி பார்த்தா அவர் முதலமைச்சரா ஆவறதுக்கு அந்த திருமாவளவன் இல்லைனாக்கா முதலமைச்சர் ஆவறதுக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அவருடைய சூழ்நிலை திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சரோ இல்லை அதிகமான சீட்டோ இல்லை மந்திரி பதவியோ ஏன் கொடுக்க மாட்டாங்க? என்ன காரணம்? இல்லை எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் மந்திரி பதவியோ துணை முதலமைச்சரோ பொறுப்பு கிடையாது. இங்கே இருக்கிற சனாதன சக்திகளை வீழ்த்துறது தான் எங்கள் தலைவருக்கு முக்கியமான குறிகளை. ஆனால் எங்கள் கட்சியில் ஒரு கோரிக்கை இருக்குது, ஆட்சியில் பங்கு வேணுன்றது இருக்குது. இப்போ அது சாத்தியம் இல்லை, தலைவரே நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கான காலம் கணியும் போது கண்டிப்பாக நாங்கள் அதை வென்று எடுப்போம். எங்களால் கண்டிப்பாக அது முடியும். இப்போதைக்கு எங்கே பார்த்தாலும் பிஜேபி கோல் ஒன்று வராங்க, அதை முடிக்கிறது தான் விடுதலை சிறுத்தை கட்சியோட நோக்கமும் சரி. தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் மதசார்பற்ற கூட்டணியை வெற்றி பெற தான் நாங்கள் போராடுறோம். விடுதலை சிறுத்தை பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருப்பாரு, ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கேற்கிறதான் கூட்டணி பார்த்தா அமைப்போம்னு சொல்லியிருக்காரு. மாற்றங்கள் எதனால வந்தது? என்ன காரணம்? அதுதான் அன்னைக்கு இருந்த சூழல், அரசியல் சூழல் வேற, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் வேற. இன்னைக்கு சும்மா தடியத்தவனா தண்டல்கார மாதிரி பிஜேபிக்காரன் எங்கே பார்த்தாலும் ஒரே ப்ராப்ளம் பண்ணுகிறான். ஆர்எஸ்எஸ் உள்ள பயங்கரமாக பூந்துட்டானுங்க இப்போலாம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த கோரிக்கை வச்சோன்னா நல்லா இருக்க முடியாது. இப்போதைக்கு சனாதானத்தை வீழ்த்தே ஆகணும். சனாதனத்தை வீழ்த்தி ஆகணும்னாக்கா திமுக கூட்டணியில் இருந்தால் தான் அது பண்ண முடியும். 100% அது திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். வேற எந்த கூட்டணியில் நீங்கள் வச்சு பண்ண முடியுன்றீங்க? இப்போ இல்லை இப்போதைக்கு அது சாத்தியப்படாது. கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியப்படாது நினைக்கிறேன். மக்கள் மனநிலை நம்மளுக்கு புரிய மாட்டுங்களா? இப்போ நல்லா இது பண்ணுறாங்களா, நல்லா பேசுகிறவங்களா நம்மளுக்கு வாக்களிச்சுறாங்களா நம்ம நினைக்க முடியாது. அது ஒரு ஸ்டாண்ட் இருக்குது மக்களுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மக்களோட இதுவே 2026 மீண்டும் தளபதி மு க ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறோம். ஓகே, இப்போ எல்லாருமே ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சா நான் வந்து முதலமைச்சராக வருவேன் அப்படின்னு அதிகாரத்தை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கே நகர்த்துவாங்க. ஓகேங்களா? ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா நான் முதலமைச்சராக வருவேன்னா அவர் வாயிலிருந்து ஒரு வாரம் என்றைக்குமே அவர் சொன்னதே இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி இப்போ கருத்து அதான் எங்கள் தலைவர். எழுமின் சிகரம் தான் எங்கள் தலைவர். ஓகேண்ணா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2026 பற்றி அவர் பேசுகிறார். 2031 தான் பார்த்தீங்கன்னா எனக்கான முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக எங்கள் விடுதலை சிறுத்தைகளோட இதுலாம் பார்த்தீங்கன்னா, உழைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெருசு. இன்னியும் தென் மாவட்டத்துங்களே எங்களெல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள். எல்லாத்தையும் கடந்து போனதாக இருக்குது. எங்கள் தலைவர் தான் எல்லாத்துக்குமே காரணம். சீட்டு கொடுத்தா போதுமானதாக இருக்கும். எங்களுக்கு 25 சீட்டு கொடுத்தா கூட சந்தோஷம்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா மகத்தான கூட்டணியில் அநேக பேர் வந்துனாங்க. அந்த இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் வந்துக்கிறாரு. போன வாரம் அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து சேர்ந்தாங்க. இன்னும் அநேக பேர் வரத்தான் இருக்கிறாங்க. வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். இல்லை வர்றதுனால விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒவ்வொரு கட்சியும் அவங்க கட்சியை வணங்குறதா ட்ரை பண்ணுவாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு சீட்டு முக்கியம் கிடையாது, திமுக ஆட்சி அமைக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். ஓகே, திமுக ஆட்சி அமைக்கணும் கண்டிப்பா. அமைக்கிறதுனால விடுதலை சிறுத்தை கட்சி மிகப்பெரிய பணம் பார்த்தினாக்கா என்ன விஷயம் கிடைச்சிருக்கு? எங்க நிறைய இருக்கு, எப்படி பார்த்தாலும் நிறைய பண்றாங்க. எல்லாம் ஒன்று தானே, விடுதலை சிறுத்தை தான் மக்கள், மக்கள் தான் விடுதலை சிறுத்தை. அதனால தேவையானது மக்களுக்கான தேவை. இப்போ இந்த 5000 ரூபா போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தானே போட்டாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு பேர் இவங்களுக்கு போடணும் அவங்களுக்கு போடணும் சராஜாமல் எல்லாருக்கும் தானே போட்டுறாங்க. அண்ணா திமுகவும் போட்டுறாங்க, திமுகவும் போட்டுக்கிறாங்க.
விஜய் கட்சிக்கும் போட்டுக்கிறாங்க, எல்லாருக்கும் தான் போட்டுக்கிறாங்க. அப்படி சொல்றவங்க சொல்லி தான் இருப்பாங்க, எங்களோட வரி பணம் தானே. அதாவது நம்ம வெளி தோற்றத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம், அங்க நின்று களத்துல நின்று போராடுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். மக்கள் ஒருத்தரவங்க ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேள்வி கேட்டாருனாக்கா, இந்த பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த திருமாவளவனுக்கு ஓட்டு போடுறேன், அவர் அதிகாரத்தை நோக்கி வரணும், நான் ஓட்டு போடுறேன், அவரு எனக்கு வந்து முதலமைச்சர் வரணும், நான் ஓட்டு போடுறேன், நான் ஓட்டு போடுறேன் அந்த திருமாவளவனுக்கு, ஆனா அவர் இனிமே முதலமைச்சர் அதிகாரத்தை நோக்கி அவர் வரதில்லை, அப்ப நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது வந்து ஒருத்தர் ஓட்டு போடுறதுனால நம்ம முதலமைச்சர் ஆயிட முடியாது. ஒருத்தர் நிறைய பேர் இந்த கேள்வி வைக்கிறாங்க. ஏன் விடுதலை சிறுத்தை கட்சின்னு இருக்கக்கூடிய தொண்டர்களே நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க. சோ நான் திருமணம் ஓட்டு போடுறேன், ஆனா அவங்க அதிகாரத்தில் ஓட்டு போடுறோம். எங்க விடுதலை சிறுத்தையில இருக்கிற கடைக்கோடி தொண்டன்ல இருந்தே எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் எங்களுக்கு ஆசை. ஆனா அதுக்கான நேரம் களமும் இது கிடையாது. ஒரே நோக்கம் சனாதன சக்திகளை வீழ்த்தி ஆகணும். நாங்கள் அதுக்கு தான் களத்தில் நிற்கிறோம் இன்றைய சூழலில். வருங்காலத்தில் கண்டிப்பாக அந்த அதிகாரத்தை நோக்கி நாங்கள் கண்டிப்பாக போவோம். கண்டிப்பாக போவோம். நீங்கள் இப்பயே டிமாண்ட் வைக்கலாம். ஆனால் அதுக்கான நேரம் இப்போ கிடையாது. இன்னைக்கு எந்த சைடு பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பிஜேபி இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஒரே நோக்கம் எங்களுக்கு, எங்கள் தலைவரோட நோக்கம் சனாதன சக்தியை வீழ்த்துறதுக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைச்சாகணும். ஓகே, பிஜேபி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? எதுல கேக்குறீங்க? இல்ல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி வரக்கூடாதுன்றதுனால அவங்க எதனா ஒன்று பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாதிரியார் வாயில சாணத்தை தீக்கி தெளிச்சு அவரை ரொம்ப அவமானப்படுத்திக்கிறாங்க. எத்தனையோ பெண்களை, ஒரு கர்ப்பிணி பெண்ணை எட்டி வச்சு மகாராஷ்டிராவில் அது பண்ணிக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த வேலை தானே பண்ணுறாங்க. அவங்க எதுவுமே நல்லது பண்ணதா ஒன்றும் இது கிடையாது, சாத்தியக்கூடு கிடையாது. 2026 காலம் எப்படி இருக்கும் அரசியல் காலம்? 2026 கிடையாது, தொடர்ச்சியாவே இனிமே திமுக தான் ஆட்சி அமையும். விஜயகாந்தே காலி பண்ண மக்கள் இவரெல்லாம் அசால்ட்டா பிகில் ஊதுற மாதிரி ஊதி விட்டு போயிடுவாங்க. என்ன காரணத்துக்கு சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? விஜயகாந்த் பண்ணாத என்னது இவர் பண்ணிட்டாரு. அவரு பண்ணாத விஷயமே கிடையாது. சாப்பாடுன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. சாப்பாடு போட்டதுலேருந்து ஏகப்பட்ட அவரோட பிறந்த நாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 1 கோடி சொல்லி பண்ணி களத்தில் நின்றவர், களத்தில் செஞ்சவர். இவர் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலைங்களே. ஈஸியாக வந்தார், ஈஸியாக ஒரு 50-60 படத்தை நடிச்சார், பணம் சம்பாதிச்சார். இப்போ பிஜேபி அவரை ஏற்கிறதுனால அவர் இந்த மாதிரி பண்ணுகிறாரு. பிஜேபி அவர் எதிர்த்து பேசிட்டு பிஜேபி அவர் எங்கே எடுத்து நாங்கள் தான் கேட்குறோமே, கோரிக்கை கேட்குறோமே. ஸ்டாலின் அங்கிள்ன்றாரு, மோடி அங்கிள் ஒரு வார்த்தை வச்சு பேச சொல்லுங்க பார்க்கலாமா? இது வரைக்கும் பேசுனது இல்லையா அவரு? இப்போ விஜய் பற்றி உங்க கருத்து இல்லை? விஜய் வருவார், கணிசமான ஓட்டை பிரிப்பார், பிரிச்சுட்டு அதோடு அடங்கிடுவார். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, ஓட் பண்ணிக்கலாம் அவருக்கு பாதிப்படையும் இல்லை. இது ஃபேமிலி இஷ்யூக்கும் அரசியலுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அந்த சீமானப்போ இந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய பாதிப்பை பார்த்தீங்கன்னா அவர் சந்திச்சாரு. ஏன்னா மிகப்பெரிய மாற்றங்களாக வரணும்னு பார்த்தீங்கன்னா 2020 நினைச்சாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவர் மிகப்பெரிய ஓட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் இப்படி மாற்றங்கள் வேணும்னு நினைச்சிட்டு அவர் விஜயன்ல வந்தாரு. மறுபடியும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்க இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கும்? அது அவர் தான் கடந்து போனோம். ஏன்னா ஃபேமிலி இஷ்யூ எப்படி பார்த்தாலும் நம்ம ஃபேமிலி இஷ்யூ பேசுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதை விஜய் சார் தான் கடந்து போனோம். ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி டக்குனு இந்த மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் திமுக சதி, இது திமுக ஆளுங்க பண்ணிட்டாங்க நம்புறாங்க இல்லையா? இதையும் செந்தில் பாலாஜி மேலேயே போடுவாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மேலேயே போடுவாங்க. அவர் தான் பண்ணிட்டாரு, 10 ரூபா அவர் பண்ணிட்டாரு. அதுதான் அவங்களுக்கு தெரியும். இப்போ திமுக மீட்டிங் தொடர்ச்சியாக ஒரு 4-5 மீட்டிங் நடந்துருக்குது. ரொம்ப அழகா நேர்த்தியா பண்றாங்க. இப்போ திருப்பியும் ஒரு விஜய் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க, அடிச்சுன்னு புடிச்சின்னு. அப்போ அங்கே ஒழுங்குபடுத்தவே ஆள் இல்லை. அவங்க வராங்க இஷ்டத்துக்கு, அவங்க போறாங்க. அதான் இப்போ நம்ம விடுதலை சிறுத்தை மாநாடு நம்ம கூடாத கூட்டம் கிடையாது. தன்னிச்சையாவே நம்ம விடுதலை சிறுத்தை மாநாட்டுக்கு அவ்வளோ கூட்டம் கூடும். இது வரைக்கும் அசம்பாவிதம் ஒன்றும் நடந்து கிடையாது. அவ்வளோ நேர்த்தியா நிர்வாகிகள் அழகாக நடத்துவாங்க. இல்லைன்னா மது ஒழிப்பு மாநாடுன்னு விடுதலை சிறுத்தை கட்சி பார்த்தோன்னா நடத்துனாங்க. அது மிகப்பெரிய பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி அடைஞ்சுதான் இல்லையா? அதுல மிகப்பெரிய வெற்றி தான் அது. ஏன்னா இது வரைக்கும் என்ன பலன் கிடைச்சது? ஏன்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்தி இது வரைக்கும் பலன் கிடைச்சதுன்னா என்ன பலன் கிடைச்சது? நிறைய ஒயின் ஷாப் மூடிருக்காங்களே, மூடிருக்காங்க. இப்போ படிப்படியா முதலமைச்சர் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ஆட்சியே முடிய போதானே? ஆக்சுவலா ஆட்சி பிடிக்க அடுத்த ஆட்சி வருது இல்ல? அடுத்த ஆட்சி வருது. 2020 ஆட்சி பிடிச்சாங்க. இப்போ
ஏடிஎம்கே வந்து டிஎம்கே வந்து சரி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கிட்ட ஆகிடும். இப்போ நம்ம உடனே ஆட்சி மாறிச்சுன்னா உடனே எதுவுமே பண்ணிட முடியாது. எல்லா ஷெடியூலும் நம்ம இது பண்ணி தான் பார்க்க முடியும். ஆக்சுவலா 2019 பாத்தீங்கன்னாக்கா கனிம இயக்கம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தான் விதை பெற்று பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அது காரணம் அதிமுக ஆட்சியில தான் இப்படி நடக்குது. பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்ட்ரைக் நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. இப்ப 2021 அதே மாதிரி அவங்க ஆட்சி பிடிச்சாங்க. ஸோ ஒயின் ஷாப் பார்த்தீங்கன்னா மூடுன்னு கேட்டதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நானும் அப்படி சொல்லணும்னு கேள்வி கேட்கறாங்க. ஏன் பத்திரிக்கை பாத்தீங்க. ஸோ நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் பார்த்துருக்கேன். மாற்றங்கள்லையும் சொன்னா மாற்றங்கள் வேணும், ஆனா அவங்க பேச்சுல மாற்றங்கள் இருக்கு இல்லையா? ஸோ எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சி வந்தா போது ஒரு பேச்சு இருக்கு. ஸோ அது 2026 மிகப்பெரிய எதிர்ப்பா உருவாகுமா? இல்லை நம்ம இப்போ ஒரு ஒயின் ஷாப்பை மூடணும்னா அங்கே ஒரு 50 தொழிலாளி வேலை செய்கிறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒயின் ஷாப்பை மூடுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். எங்களுக்கு வாழ்வாதாரம் போச்சுன்னு. நம்ம இப்படியும் பார்க்க முடியாது, அப்படியும் பார்க்க முடியாது. அதுக்கேற்ற ஷெடியூல் போட்டுக்கிறாங்க. ஒரு 50 பேர் ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம முன்னேற்றம் சொல்லிட்டு 5000 பேர் 10,000 பேர் சாக்கடை அப்படி கிடையாது. நீங்க ஒரு கடை மூட முடியாது. மூடினாங்கன்னா ஒரு 50 கடை 100 கடை மூடணும். அந்த ஷெடியூல் போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம எடுத்தோன்னே எதுவுமே பண்ணிட முடியாது. வருஷம் தாண்டிச்சுனா 5 வருஷத்துக்கு ஆட்சி முடிஞ்சிச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடை போட்டோம் அப்படின்னா கூட கண்டிப்பா எங்க தலைவரோட கோரிக்கை அதுதான். இந்த 2026 ஜெயிச்ச உடனே 100% பண்ணுவாங்க.